78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு கோவை மாநகராட்சி 80வது வார்டுக்குட்பட்ட செல்வபுரம் மாநகராட்சி ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் மாணவர்களிடையே பேசுகையில், மாணவர்களாகிய நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், உங்களுக்கு தேவையான மற்ற எல்லாவற்றையும் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தருவார். இதுவரையிலும் எந்த ஒரு முதல்வரும் மாணவர்களுக்காக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தவில்லை. ஆனால் நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற மகத்தான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் என்றும், மேலும் உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்கள் கவனத்தை படிப்பில் மட்டும் செலுத்துங்கள் என்று தமிழக முதல்வர் கூறியதை நினைவு கூர்ந்து பேசியது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் செல்வபுரம் ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் தேவசகாயம், தனலட்சுமி மற்றும் வார்டு செயலாளர் தங்கவேலன், பகுதி துணை செயலாளர்கள் பழக்கடை முத்துமுருகன், என்.ஜே. முருகேசன் மற்றும் பள்ளி குழந்தைகள், பெற்றோர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவ செல்வங்களுடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். அதாவது ஒரு தாயும் தகப்பன் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இருக்கோம் கண்ணு, கவலைப்படாதீங்க, நாங்க போய் கூலி வேலை பார்த்துட்டாவது உங்களை எல்லாம் படிக்க வைப்போம், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை எல்லாம் சிறந்த மாணவர்களா எங்க குழந்தைகள் ஆக்குவோம்னு உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் மாணவ செல்வங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் கல்வி கல்லுங்கள், நீங்கள் ஞானியாகும் வரை, நீங்கள் ஒரு கவிஞராகும் வரை, நீங்கள் ஒரு பெரிய அறிஞராகும் வரை நான் கல்விக்காக ஊக்கத்தொகைகளை கொடுத்து உங்களை ஊக்குவிப்பதற்காக தமிழகத்துடைய முதல்வர் இருக்கிறேன் என்று உங்களுக்காக சொல்லக்கூடிய முதல்வர் தமிழகத்தில் தான் இருக்கிறார், வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மாணவ செல்வங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே கல்வி